செர்டிக் ஆடிட் நம்ம முடிச்சிட்டோம் லீடர். செர்டிக்னா என்ன சார்? மெட்டா கேபிகே செர்டிக் ஆடிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பாட் செயின் ஹஸ் பீன் ஆடிட்டட் செர்டிக் சார். செர்டிக் ஆடிட் த பிளாக் செயின் செக்யூரிட்டி ஆடிட்டர். யார் சார் செர்டிக்னா என்ன சார் பெரியவரா? யார் சார்? இப்ப பாருங்க. இந்த செர்டிக் அப்படிங்கிறவங்க லார்ஜஸ்ட் பிளாக் செயின் செக்யூரிட்டி ஆடிட்டர்னு சொல்றாங்க. சார் இந்த லார்ஜஸ்ட் பிளாக் செயின் செக்யூரிட்டி ஆடிட்டர் யாருக்கெல்லாம் சார் பண்ணியிருக்கிறாங்க? சார் பிஎன்பி செயினுக்கு பண்ணியிருக்கிறாங்க, பிட்காயினுக்கு பண்ணியிருக்காங்க, டான்க் பண்ணியிருக்காங்க, காஸ்மோஸ் பண்ணியிருக்காங்க, கார்டோனோவுக்கு பண்ணியிருக்காங்க, அப்டாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான மிக 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 பெரிய நிறுவனங்களுக்கு பண்ணின ஆடிட்டிங் நம்ம பிளாக் செயினை பண்ணியிருக்காங்க. பெருமையா இல்லையா? பெருமையா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஆடிட்டிங் நம்ம பண்ணி இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட். செர்டிக் ஆடிட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விஏபிடி சார், வேல்யூனபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பென்டென்ஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் வேலை? அந்த என்ன சார் அந்த மாதிரி டெஸ்டிங் என்ன சார்? நீ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சிருந்தாலோ, iOS அப்ளிகேஷன் வச்சிருந்தாலோ, பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, வெப்ல நீ என்னென்ன பகுதிகள் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த அசஸ்மெண்ட் பென்டென்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது என்ன சார்னு பார்த்தா, இது சைபர் செக்யூரிட்டி சோதனை முறை சார். சைபர் செக்யூரிட்டி சோதனை முறை கணினி, மொபைல் மற்றும் வெப்சைட், சர்வர் போன்றவர்கள் பாதுகாப்பு பலவீனங்களை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல நம்ம கம்பெனியை டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம். வேலனைசஸ் அசஸ்மெண்ட் அண்ட் விஏ பாதுகாப்பு பலவீனம் மற்றும் மேம்பாட்டுகள். இது என்னென்ன பண்ணலாம், நம்ம டூல் எப்படி மாத்தலாம், மாற்றக்கூடாதுங்கிறத இது ஸ்கேன் செஞ்சு கரெக்டாக செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம விஏபிடில பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன சார் பண்ணியிருக்கோம்? சிஇஆர் டாட் லைவ் சர்டிஃபைட் சார். சிஇஆர் லைவ் சர்டிஃபிகேட்ல ட்ரிபிள் சி ரேட்டிங்க நம்ம வாங்கியிருக்கோம் சார். சிஇஆர் டாட் லைவ்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க சார். சும்மா சிஇஆர்னு சொல்றீங்களே அப்படின்னு சார். இந்த கம்பெனில சிஇஆர் சர்டிபிகேட்ல இது வரைக்கும் கூகாயின், காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ, கிராக்கன், ஒயிட் பிட் மாதிரியான பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் தன்னோட கம்பெனியோட வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இருக்கிற ரேங்குக்கு நம்ம அடுத்த ரேங்க்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இவங்க இருக்கிற ரேங்குக்கு கொண்டு போறதோட கடமை யார் கையில சார் இருக்கு? இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம விட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ரேங்க்கு கொண்டு போறதுக்கு நம்ம கையில தான் அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள். நம்ம இதை நம்பர் ஒன்னா மாத்துறது, உணர்வுபூர்வமான மாத்துறக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் சிஇஆர் லைவ் த வெரிஃபைட் என்னென்னலாம் வெரிஃபை பண்ணுது பாருங்க. ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு பேக்கப் எண்டு, அவங்க கோல்டு எவ்வளவு வச்சிருக்காங்க, பிசிக்கல் எவ்வளவு வச்சிருக்காங்க, கிரிப்டோ ஃபண்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க, பேக்கப் மணி எவ்வளவு வச்சிருக்காங்க, லயபிலிட்டிஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, அனைத்தையும் அனைத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடியது. பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை பார்க்கிறது. பக் பவுண்டரி ப்ரோக்ராம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம அதை தனியா பார்ப்போம். சர்வர் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸை நம்ம இப்ப எக்ஸ் பேஜ்ல வலைதளத்துல பண்ணிருக்கோம். எத்தனை பேர் சார் நம்ம கம்பெனி நல்லா இருக்கும், நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம இதை விட்டுறக்கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் 11 மணி 10 நிமிஷத்துக்கு போய் நம்ம வாவ் சூப்பர் நல்லா இருக்கு, நல்லா என்னவோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறது நமக்குள்ளாரே ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். கம்பெனி பேக் எண்ட்ல இருந்து இத்தனை வேலைகளை செய்யறாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு செய்யணும். பக் பவுண்டரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பக் பவுண்டரி ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னா உண்மையான அவங்க அந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹேக் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணி பார்ப்பாங்க. இதுல பக் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எத்திக்கலா இது இருக்குங்க சார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எத்திக்கல் ஹேக்கர்ஸை வித் ஜேம்ஸ், சார்லி, உட்டு அப்படிங்கிறவங்கலாம் எத்திக்கல் ஹேக்கர்ஸை வச்சு நம்ம பக் பவுண்டரி பண்ணதுல இது ரொம்ப 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 குறைவான, ரொம்ப ரொம்ப பக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு 0% பக்குக்கு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை மிகு